guys, so now I'm gonna react on scene 2 from the movie Jananayagan of Thalapathy, which is scene 1 was very interesting as well as emotional क्योंकि mama से related and बेटी से related था. So now let's jump on to the next scene. So before I start, hello and I'm Monali Naiko. Welcome to my channel नखरेवाली मोना. और अगर आपने मुझे अभी तक सब्सक्राइब नहीं किया होगा तो प्लीज टू सब्सक्राइब माय चैनल. So let's go. Oh my god, she actually takes care. ஆர்மி ட்ரெஸ்ல கெத்தா இருக்காங்க சார். யா ஆக்சுவலி என் ஒய்ஃப்க்கு தான் மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும் ரொம்ப ஆசை. அவங்க வீட்டில் எங்கள் லவ் கொத்துக்காம அவளுக்கு வேற கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணப்போ அவள் ட்ரீம்ஸை தூக்கி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அண்ட் போன வருஷம் நடந்த கலவரத்தில் என்ன விட்டுட்டும் போயிட்டா. அவள் அப்பப்போ ஆசையாக அந்த மிலிட்ரி ட்ரெஸ் போட்டு பார்க்கும்போது அவள் ட்ரீம்ஸை ஸ்பாயில் பண்ணிட்டோமோன்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். இவ பிறந்ததுக்கப்புறம் நான் மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகிவோம் கனவை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டே இருப்பா. இவ்வளோ மிலிட்ரியில் சேர்த்தாலாவது அந்த குற்ற உணர்ச்சி போகும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் ஏன் சார் என்னாச்சு? Exactly. What was that? It's okay. Oh my god. கலவரத்தில் உயிரோட எரிஞ்சு போன அம்மா பார்த்ததுல இருந்து எதிர்பார்க்காம ஏதாவது சத்தம் கேட்டா இந்த மாதிரி தான் ஃபேர் ஃபோபியா வந்துடுது. இதை வச்சுட்டு ஆர்மி எப்படி? பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கணும். விஜயமா நம்ம வாழ்ற வாழ்க்கையை எப்பவும் பயம் தீர்மானிக்க Exactly. So sweet. பயம் முறுத்துறவனையும் ஓட விட்டு இப்படி கெத்தா நிக்கணும். அப்பதான் இந்த உலகம் நீ சொல்றத கவனிக்கும். நிப்பியா? अफ्रीका कहाँ से ऑल ऑफ सडन? ஹிம்லர் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அவனை தூக்கில போட ரெடி பண்ணுங்க. சீக்கிரமா வாங்க. அவனை கொல்ல மொத்த ஜெயிலும் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டை அழிச்சவனை விடாதீங்க. Why? எங்க பிரசிடென்ட் முன்னாடி காலையில உனக்கு தூக்கு. கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? My god. தூக்கில தொங்க போற உன் பிரசிடென்ட் கிட்ட போய் கேளு. வெடித்தது சிவில் வார். புரட்சிகர கும்பல்களால் அதிபர் கைது செய்யப்பட்டார். ஸ்வாஸ்னியா அரசாங்கம் மீண்டும் கவிழ்ந்தது. ஸ்வாஸ்னியா நாடு முழுவதும் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. Oh my god. Immediately, sir. ஹிம்லரோட மர்சனரி வந்துகிட்டு இருக்க. தப்பிச்சிருக்க. நம்மள மொத்தமா அழிச்சிருவானுங்க. All prisoners, யார் அவனை கொல்றீங்களோ அவங்களுக்கு விடுதலை இப்பவே. ஏய், நீ எப்படி என் நாட்டு மக்களை கொன்னியோ அதே மாதிரி நான் உன்னை கொல்றேன். வெளியே வாடா. What all is happening? My god. Bobby Deol. Oh my god. Oh my god, unexpected for me. मेरे को ना पीछे से पहचानने में नहीं आया that he's Bobby Deol only. Crazy. But what is he doing there in Africa? He is ruthless. Crazy. Sorry for the delay, my friend. It'll be done in 5 minutes. 5 minutes? Are you serious?
Crazy because they have lots and lots of weapons of course in 5 minutes. What kind of treatment is he getting? பிரசிடென்ட் தூக்குல தொங்க போறத வீடியோ எடுத்து மீடியாவுக்கு லீக் பண்ண. Unwanted emotions, attentions, தேவையா? அமெரிக்காக்காரன் சதாம் ஹுசேனை பொலிச்சு தூக்கில போட்டது மேட்ரே இல்ல. சதாம் ஹுசேன் தூக்கில துடிக்கிறத வீடியோ எடுத்து அவனே மீடியால லீக் பண்ணி என்னை எதிர்த்தா. இதான் கதின்னு சொன்னாப்ப. The fear he want to create. அரசாங்கங்களுக்கு பயம் இருக்கணும். இட்ஸ் a statement. மிஸ்டர் பிரசிடென்ட், என்ன கொல்ல எவன் வந்தாலும், அதுக்காக இந்த உலகத்தையே கூட்டிட்டு வந்தாலும் எல்லாத்தையும் சாகடிச்சிட்டு தான் நான் சாவேன். My God. இவ்ளர் உன் போட்டோ இன்டர்நெட்ல கூட வராம சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். பிரசிடென்ட்க்கு இப்படி எல்லாம் தெரிஞ்சது. உபண்டு இவன் நம்ம நெட்வொர்க் பத்தின எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி பிரசிடென்ட் கிட்ட கொடுத்திருக்கா. இம்லர் அரெஸ்ட் நியூஸா வந்தா மொத்தமா மாட்டிப்போம். என்ன பண்ண போற விக்டர்? No need to worry. Everything is under our control in Swasni. இம்லர், இங்க நீ கேட்ட எல்லாம் ரெடியா இருக்கு. என்ன பிளான்? OM. Breaking news. Swasnia has fallen after an anonymous group. ஒரு வாரமா சார் காணுமே எங்க சார்? அதான் சொன்னேனே, அது அவரு வெளியூர் போயிருக்காரு. போலீஸ் உண்மையை மறைக்கிறது ரொம்ப தப்பு சார். ரூல்ஸை மீறி உன்னை வெளியே கூட்டிட்டு போனதுக்கு ஐயாவை சஸ்பெண்ட் பண்ணி குவார்டர்ஸை பிடிக்கிட்டாங்க. இது தெரிஞ்சா நீ வருத்தப்படுவேன்னு உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. போறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 15க்கு விடுதலை ஆகிற கைதிங்க லிஸ்ட்ல உன் பேரையும் சேர்த்துட்டு போயிட்டாரு. சாரி சார், குழந்தைய டே கேர்ல விட்டுட்டு இன்னைக்கு எப்படியா டியூட்டில வந்து ஜாயின் பண்ணிடுறேன் சார். எஸ் சார். Oh God, he's here to meet him. Oh, so sweet. Hey. சர்ப்ரைஸ். சூப்பர்மேன். Superman. என்ன விஜிமா? ஜுரமா? ஐயோ. விஜி, அப்புறம் வெற்றி? சார், உங்க வேலைக்கு பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அம்மாவை பார்க்க போயிருக்கவே மாட்டேனே சார். ஒரு புள்ளை பிரிஞ்சிருக்க தாயோட வேதனை என்னன்னு எனக்கும் தெரியும் வெற்றி. என்ன வெற்றி, கிளம்பலையா? போனோம் சார். முடிக்க வேண்டிய முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போலான்னு. விஜய், கிளம்பு. அவளை டே கேர்ல விட்டுட்டு ஹெட் குவார்டர்ஸ் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. நான் சூப்பர்மேன் கூட தான் இருப்பேன். சூப்பர்மேன் அப்பா வர வரைக்கும் என் கூட இருப்பீங்கல்ல. நீங்க போயிட்டு வாங்க சார், நான் பாத்துக்கிறேன். They are so cute. They are ஒரு சொட்டு தண்ணி together. நீங்க திரும்ப வர வரைக்கும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். வெற்றி, இந்த ரூம் திறக்க வேண்டாம். விஜய் அம்மா பொருள்லாம் போட்டு வச்சிருக்க. பார்த்தா அவங்க அம்மா ஞாபகம் வந்து பயந்துருவா. ஓகே சார், நான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 10 minutes தான் இருப்பேன். Oh my God. விஜய், அங்க பாரு. பயப்பட கூடாது. நான் தான் ஃப்ரெண்ட் வந்தல. ஸ்மைல். நான் தான் அவ ஃப்ரெண்ட். நான் சொல்றத மட்டும் தான் அவ கேப்பா. போறவனி அப்படியே. மாடா கிச்சனுக்குள்ள வாடா. உன்னை புடிச்சு செஞ்சுறடா.
ஐயோ கடிக்கிறாயோ காப்பாத்து. ஐ ஆமா என்ன அடி அப்பா அடிங்க டேய் டேய் டேய். கோடி நிலவுகள் வரும் அழகே, கோடி கவிதைகள் தரும் பொருளே. Even this scene was emotional by the end. I literally felt all the emotions because वो जिस तरीके से संभाल रहा है, जिस तरीके के हंसाने की कोशिश, उसको देख के एक जगह पे जब ऐसे फील हुआ ना, मेरे को कैसे पता है, मेरे को ना दूसरों का पेन फील होता है. अब उसको क्या बोलते हैं टर्म्स, आई डोंट नो. शायद मैंने पढ़ा था बीच में, उसको कोई एक टर्म बोलते हैं, एम्पैथी, पता नहीं इफ आई एम रॉन्ग, करेक्ट मी. ओके, तो आई कुड फील है, मेरे को कैसे तो होने लगा, मेरे को सांस ऐसा, because she was not feeling her breathe, right? Even I started feeling that by the end. The way he's taking care, सगे इंसान, सगे लोग भी इतना केयर नहीं करते जितना वो कर रहा है उस लड़की का. भाई साहब, क्या टाइमिंग है वो जेल से आने के बाद, इसके पापा जाने के टाइम पे वो टाइमिंग ये सही थी कि आज उस बच्चे के पास कोई तो है. गॉड, सीरियसली. पर बॉबी देओल वाला सीन तो बहुत बड़ा दिखाई दे रहा, बहुत बड़ा. वहां की सरकार गिर गई अफ्रीका में, इतनी सारी चीजें, उसकी स्ट्रेंथ कितनी खतरनाक, कितना स्ट्रॉन्ग. मुझे लगता है जिस वैन में ला रहे थे ना, उसके अंदर जितने पुलिस ऑफिसर्स बैठे थे वो खुद डरे हुए थे उससे. ऐसे लग तो रहा था मुझे, भाई ये लोग खुद डरे हुए हैं. पीछे से मैं पहचान नहीं पाई भाई बॉबी देओल को, इतनी स्ट्रॉन्ग स्ट्रेंथ, इतना ये सब लोग. अफ्रीका कौन सा हो सकता है विलन, ऐसा मैं उधर का मैं सोच रही हूँ, उधर का कौन सा हो सकता है विलन, उधर का कौन सा. मैं मेरे दिमाग में फटाक से नहीं आया दैट बॉबी देओल करके, बट मैं बोल रही हूँ उधर का क्या हो सकता है. अब आई डोंट नो द इंटरलिंक, ठीक है, क्योंकि ये सीन के बाद थलपति विजय के टीवी पे वहां पे चल रहा है न्यूज अबाउट द सेम. ठीक है, तो क्या इंटरलिंक है, और इसको बेचारा, इसका गाड़ी का एक्सीडेंट हो गया या इसको खत्म कर दिया गया है, ये भी मुझे मतलब इतनी आइडिया नहीं है. शायद नेक्स्ट सीन में पता चलेगा. बट इमोशंस जुड़े हुए हैं इस लड़की से रिलेटेड. ठीक है, जब वो आवाज सुने, हाँ, जब ऐसे उसने उसको समझाया कि किस तरीके से लड़कियों ने भी स्ट्रांग होना चाहिए, एवरीथिंग परफेक्ट. आई लाइक्ड इट. The scene was too good. This was my reaction. जितना हो सके लाइक कमेंट शेयर से भर दो गाइस. हो सके तो सुपर थैंक्स भी देना, मेरे चैनल की ग्रोथ के लिए हेल्प हो जाती है. बाकी परत मियालेचा बाय. इफ यू वांट टू वॉच नेक्स्ट सीन, लेट मी नो इन द कमेंट सेक्शन बिलो. आपके रिस्पॉन्स पे ही मैं नेक्स्ट सीन लेके आऊंगी. ओके, बाय.